லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் அநேக இடங்களிலே போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அங்கே பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். பலதரப்பட்ட ஜனங்கள் இயேசுனுடைய செய்தியை கேட்க வந்திருந்தார்கள். அப்படி வந்திருக்கும் பொழுது அநேக பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதத்தை நன்றாய் அறிந்திருந்த வேதபாரகர்கள் என்று சொல்லி அநேக ஜனங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரை அறியாத பாமர ஜனங்களும் வந்திருந்தார்கள். ஆண்டவரை தெரியாத படிப்பறிவில்லாத ஜனங்களும் வந்திருந்தார்கள். வேதத்தில் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம் இயேசுனுடைய வார்த்தையை கேட்க வந்திருந்தாலும் இயேசு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போதித்து வசனத்தை பேசி அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை அனுப்பி வைத்தார். ஏன் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசினார் என்று சொன்னால், ஆண்டவர் ரொம்ப எளிமையாக பேசினார். அதனால தான் அநேக இடங்களில் ஓமையின் மூலியமாய் பேசுகிறார், ஓமையை கொண்டு பேசுகிறார். அதிலே ஒரு ஓமை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். ஒரு தோட்டக்காரன் அந்த தோட்டத்திலே ஒரு மரத்தை நடுகிறான். அந்த மரத்தை நட்டு அநேக நாள் கழித்து, அதாவது வசனம் சொல்லுகிறது 3 ஆண்டுகள் கழித்து, அந்த மரத்தின் வழியாக ஏதாவது ஒரு கனி கிடைக்குமா என்று சொல்லி அந்த மரத்திலே கனியை எதிர்பார்க்கிறான். கனியை எதிர்பார்த்து தேடுகிறான். அப்பொழுது 3 ஆண்டுகள் ஆயும் அந்த மரம் கனி கொடுக்கல. கனி கொடுக்காத பட்சத்தில் அந்த தோட்டக்காரனுக்கு கோபம் வருகிறது. எதிர்பார்ப்பு எல்லாம் வீணாய் போகிறது. அவன் எதிர்பார்த்தான், கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தான், கனி கொடுக்கல. கோபம் வந்தவுடனே தன்னுடைய வேலைக்காரனை அழைத்து சொல்கிறான், வேலைக்காரனே, அந்த மரத்தை வெட்டி போடு, இது இந்த இடத்தையும் கெடுக்கிறது. அதற்கு வேலைக்காரன் எஜமானனை பார்த்து சொல்லுகிறான். அதுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை. அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிப்போம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். அவன் வேலைக்காரன் சொல்றான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த மரத்தை வெட்டிடாதீங்க, இந்த மரத்தை வெட்டி சாச்சிடாதீங்க, இந்த வருஷமும் இருக்கட்டும், இதற்கு நான் கொத்தி எரு போடட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம், கனி கொடுக்காவிட்டால் நீர் சொல்லுகிறது பண்ணியே செய்வோம் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் எஜமானனை பார்த்து கெஞ்சுகிறான். ஐயா, இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த ஆண்டும் இருக்கட்டும், ஒரே ஒரு வாய்ப்பை சாரும் ஐயா, ஒரே ஒரு தருணத்தை சாரும், ஒரே ஒரு கடைசியான ஒரு வாய்ப்பை சாரும். இந்த மரம் கனி கொடுக்கும், இந்த மரம் மறுபடியும் இது மனம் திரும்பும், இந்த மரம் சரியாகும், இந்த மரம் தன்னுடைய நிலைமைக்கு திரும்பி வரும் என்று சொல்லி வேலைக்காரன் நம்பிக்கை வைத்திருந்தான். வேலைக்காரன் அந்த மரத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். ஒரு எஜமானுக்கு அந்த மரம் கனி கொடுக்காவிட்டால் அந்த இடத்தையும் அது கெடுக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தை எடுத்து போடுகிறான். ஆனால் நம்முடைய எஜமானோ அப்படி அல்ல.
நம்முடைய எஜமான் யார் என்று சொன்னால், அவர் கனி கொடுக்கிற வரைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவினுடைய வலது பார்சீத்தில் உட்கார்ந்து, ஐயா இந்த மரம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுகிறேன், இந்த ஆண்டும் இந்த மரத்தை பார்ப்போம் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வலது பார்சீத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். பரிந்து பேசுகிற கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக, நமக்காக, எனக்காக ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஐயா இந்த ஆண்டும் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுவேன், இது கனி கொடுக்கும், கண்டிப்பாக கனி கொடுக்கும். ஒரு மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொன்னது போல அந்த வேர் சரியாக இருக்கணும். It has to be rooted in proper way. அதாவது வேர் நன்றாக இருக்க வேண்டும். வேர் சரியில்லாவிட்டால் கனி கொடுக்கவே முடியாது. முதலாவது கனி ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. தொடர்ந்து வாசிங்க. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நபரும் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாய் மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆத்ம சுவிசேஷ ஆத்ம பாரம் என்கிற கனி எல்லாருக்கும் அந்த ஆத்ம பாரம் இருக்கணும். எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ள இருக்கணும். அது ஒரு கனியாக தேவன் தேடுகிறார். இந்த நாட்களில் அது இல்லை. சபைகளில் அது குறைந்து போய்விட்டது. இந்த நாட்களில் இருக்கிற சபைகளில் அது சுத்தமாகவே மறைந்து விட்டது. ஆதி திருச்சபையில் எடுத்து பாருங்க. ஆதி திருச்சபையில் வாரந்தோறும் ஊழியத்துக்கு போகணும். வாரந்தோறும் கிராமங்கள் தோறும் சுவிசேஷங்களை சொல்லுவார்கள். நானும் சிறு வயதிலிருந்து சபையிலேயே வளர்ந்த ஒரு பாஸ்டர் ஊழிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன்தான். பாஸ்டர் பையன் சபையிலேயே வளர்ந்து வந்ததுதான். வாரந்தோறும் பஸ்ஸை பிடிச்சி ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி நாங்கள் வாரந்தோறும் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய், எல்லாம் சிறிய பிள்ளைகள்லேருந்து பெரிய வயதானவர்கள் வரைக்கும் வருவாங்க. 30-40 பேர் போவோம், கிராமங்களுக்கு போவோம். நடந்து எல்லா தெருவாய் வீதி வீதியாய் நடந்து ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எல்லா ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எதிர்ப்புகள் வரும். அந்த காலத்திலே பிடிங்க அடிப்பாங்க, எதிர்ப்பாங்க. எல்லாவற்றையும் மீறி சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம். சுவிசேஷ ஊழியத்தை செய்துவிட்டு அங்கே வில்லுப்பாட்டு நடத்துவோம். வில்லுப்பாட்டு நடத்திட்ட பிற்பாடு எல்லா ஜனங்களும் வரும்பொழுது அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை சொல்லி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாட்களில் அந்த ஆத்தும பாரம் சபைகளுக்கு இல்லை. நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லதுதான், அதற்காக ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் அதற்காக பிரயாசப்பட வேண்டும். ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமும் துடிப்பும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிரேட் கமிஷனை விட்டுட்டு போயிருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு
பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். வானத்துக்கு கீழும் பூமியின் மேலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் சகல அதிகாரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய். தேவச்சனமே, இது சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போகிற ஒரு காலம். அதற்கு உண்டான எல்லா காரியங்களும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். அதற்குள்ளாக நாம் ஒரு கூட்ட ஜனத்தை இயேசுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் வாழ்கிற தேசத்தில் 145 கோடி ஜனங்களுக்கு மேல் இருக்கிற தேசம், ஒரு பக்தி உள்ள தேசம். ஆனால் அந்த பக்தியை எங்கே காண்பிக்க வேண்டும் என்று தெரியாதபடி சத்ருவானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். யோசித்து பாருங்க, 145 கோடி உள்ள தேசத்தில் இன்றைக்கு இந்தியா தேசத்தில் கிறிஸ்துவனுடைய கவுண்ட் என்ன தெரியுங்களா? நாட் ஈவன் 2.5%, 3% கூட, 2-3% கூட கிடையாது. எவ்வளோ ஒரு அவல நிலை. இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டிலே கூட அநேக கிராமங்களில் இயேசுனா யார் என்று கேட்குற அளவுக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் சமீபத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். பீகாரிலே அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுடைய ஊழியத்திலே ஒரு புதிய கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லும்படியாக ஒரு ஊழியக்காரரை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர் போய் அந்த ஊரில் தங்கி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அவர் போய் அந்த ஊரில் முடி வெட்டுகிற ஒரு கடையில் உட்கார்ந்து முடி வெட்டும் பொழுது அவர் சொன்னாராம், எப்பா இயேசு கிறிஸ்துவை தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த முடி வெட்டுறவன் சொல்லியிருக்கிறான், இயேசு கிறிஸ்து என் கடைக்கு வந்ததே இல்லை சார், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முடியே வெட்டினதில்லை. யார் அந்த இயேசு கிறிஸ்து? எங்கள் ஊரில் இல்லையே. அப்படி யாராவது புதுசாக வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். அவன் பாருங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முடியே வெட்டினது கிடையாது என்று சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த கிராமத்தில் இன்னும் இயேசுவை குறித்தே அறியவில்லை. இயேசு என்கிற வார்த்தையை போய் சேராத அநேக கிராமங்கள் நம்முடைய இந்தியா தேசத்திலேயே, தமிழ்நாட்டிலேயே இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் யார் இயேசுவை பற்றி சொல்லுவா? அப்ப நாம் கிடைக்கிற வாய்ப்பை, கிடைக்கிற நேரத்தை, கிடைக்கிற சமயத்தை, கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு நாளும் மிஸ் பண்ணாதபடி கிடைக்கிற வாய்ப்புகளை நாம் நல்ல கரெக்டாக பயன்படுத்தணும். கிடைக்கிற வாய்ப்புகளை இயேசுக்காக பயன்படுத்துங்க. வெட்கப்படாதீங்க, ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. இயேசுவை குறித்து தைரியமாக நீங்க சொல்லுங்க. இயேசுவை குறித்து தைரியமாக பேச, அது ஒரு கனி. அப்போஸ்தலனாகிய பவுல் கிடைக்கிற வாய்ப்பை விடவே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் இயேசுவை குறித்து சொல்லும்படியாக அவருக்குள் எப்பொழுதும் அவருடைய இருதயம் எரிந்து கொண்டே இருந்தது. அத்தனை பட்டணத்துக்குள் நுழைந்த உடனே அவருக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் வருகிறது. இயேசுவை குறித்து சொல்லணுமே, இந்த பட்டணம் முழுவதும் விக்கிரகங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதே எப்படி என்று சொல்லி அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. இந்த காலை வேளையிலையும் இந்த கிராமங்கள் சுற்றிலும் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. காரணம் பெற்ற சுற்றியில் இருக்கிற, நான் அதான் முதல்ல ஆராதனை சொன்னேன், எல்லா கிராமங்களிலிருந்து வரணும். அநேக கிராமங்களில் சபை இல்லை, இயேசு ஒரு குடும்பம் கூட இயேசு அறியாத குடும்பங்கள் இருக்கலாம். அந்த கிராமங்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி அங்கே ஊழியம் பண்ணுங்க. அங்கே போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை தருவார். இந்த சபை
சபை வருகிற ஆண்டு பலுகி பெருகட்டும் என்று சொல்லி நான் ஆவினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பலுகி பெருக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அதை செய்யும்படி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ, பலுகி பெருக பண்ணுவார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் சபையை நிரப்புகிறவர், ஆத்துமாக்களை தருகிறவர். அவர் கயிறுகளை கட்டி இழுத்துட்டு வர வைப்பாராம். ஆண்டவர் செய்வார். இது ஒரு கனி, ஆத்துமா என்கிற ஒரு கனி, ஆத்துமா பாரம் என்கிற ஒரு கனி. அப்போ தொடர்ந்து நாம் ஆத்துமா பாரம் உடையவர்களாய் நாம் இருக்கணும். தொடர்ந்து செபிக்கணும், தொடர்ந்து திறப்பில் நிற்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று செபிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருவார். இரண்டாவது கனி எடுத்து வாசிப்போம். இரண்டாவது கனி பரிசுத்தம் என்கிற கனி. இரண்டாவது கனி பரிசுத்தம் என்கிற கனி. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 6:22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நான் சொன்னது போல பலன் என்பது ஃப்ரூட். பலன் என்பது ஃப்ரூட், கனி. அப்ப பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு காலத்தில் நான் பாவத்தில் இருந்தோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளா ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனாய் மாறணும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம், ஆண்டவரை அறியாதபடி வாழ்ந்தோம், இருளிலே இருந்தோம். முற்காலத்தில் நம் இஷ்டத்தை போல வாழ்ந்தோம். நமக்கு என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் செய்தோம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து நாம் தண்ணீர் மூழ்கினால் ஞானஸ்தானம் பெற்று இங்கே வந்து ராப்ப போஜனம் எடுத்து இந்த சபையில அங்கமாக இருக்கிற பொழுது நாம் இஷ்டப்படி நாம் வாழ முடியாது. நாம் இஷ்டப்படி இனி நாம் செயல்பட முடியாது. நம் போக்கிலே போக முடியாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாம் யாருக்கு அடிமையா இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு அடிமைகளா இருக்கிறோம். பரிசுத்தமாக்குதல் அதன் மூலமாய் கிடைக்கிற கனி. பரிசுத்தமாகுதலை விரும்ப வேண்டும். பரிசுத்தமாக விரும்பணும். நீங்க வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் அவரை போல எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர். அவர் சொல்றாரு, உங்கள் அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். உங்களை வேறுபடுத்தினவர் பரிசுத்தராயிருக்கிறார். அதனால உங்கள் எல்லா நடக்கைகளிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்க அவர் விரும்புகிறார். ஆண்டவர் எப்படியோ இருந்துட்டு நம்மளை மாத்திரம் பரிசுத்தரா இருக்க ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னை போல பரிசுத்தரா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி யாருமே சொல்ல முடியாது. மற்ற இடங்களெல்லாம் அப்படி பேசவே முடியாது. எந்த தெய்வமும் அப்படி சொல்ல முடியாது. ஒரே தெய்வம் என்னை போல பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்ல முடியும்னா அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய எல்லா வாழ்க்கையிலே, நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஜனங்கள் எல்லாம் முகத்தை பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். எடுத்து வாசிங்க சாமுவேல் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளியரங்கத்தை பார்க்கிறான், வெளி தோற்றங்களை பார்க்கிறான். எளிதாக ஏமாற்றி விடலாம். நம்ம அழகா பரிசுத்தவான்களைப் போல நாம நடிக்கலாம், பரிசுத்தவான்களைப் போல ஊழியக்காரர்களை ஏமாற்றலாம், பரிசுத்தவான்களைப் போல கணவன் மனைவியை நாம் ஏமாற்றலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாற்றலாம். வெளித்தோற்றத்தின் மூலியமாக நம்ம எல்லாரையும் வஞ்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரையும் வஞ்சித்தாலும் நீ என்ன வஞ்சிக்க முடியாதுப்பா, என்ன நீ ஏமாற்ற முடியாது. நான் வெளித்தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நான் எதை பார்க்கிறேன்? இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறேன். உங்களை சிந்தைகளை அறிந்திருக்கிறேன். உங்களை சிந்தைகளை எனக்கு முன்பாக இருக்கிறது. அதான் 139ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிச்சோமே, எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அவர் என்னுடைய எழுந்திருந்ததை அறிந்திருக்கிறார், நான் உட்கார்ந்திருக்கிறதை அறிந்திருக்கிறார். நான் வானத்துக்கு போனாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார். எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. 139 24ஆம் வசனத்தை வாசிங்க. உமக்கு வேதனை உண்டாக்கும் வலி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த 12ஆம் மாசத்துல ஆண்டவரே 11 மாதங்கள் நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியல, ஆனால் அந்த 12ஆம் மாதத்துல உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தமாக்குவீராக. இந்த பந்திக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதை நீக்கி போடுவீராக. இந்த காலை வேளையிலே இரத்தத்தாலே கழுவுவீராக. நான் பரிசுத்தமா இந்த பந்தியிலே அனுசரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஜெபமாக நாம் இதை ஏறெடுத்து நாம் பந்திக்கு செல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஜெபமாக ஏறெடுத்து பரிசுத்தம் ஆகுவது அவசியமா இருக்குது. ஏன் இதை சொல்றேன்னா, பரிசுத்தம் ஆகும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணினார், யோசுவாவே இன்றைய நாளை நீ பரிசுத்தப்படுத்து, நாளைய தினத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். இந்த நாள் சபையே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் நீ பரிசுத்தப்படுத்து, உன்னை சுத்திகரித்துக் கொள், உன்னை கழுவி ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிப்பா என்று சொன்னால் நாளை தினத்தில் அற்புதத்தை செய்ய போதுமானவர், ஒரு விடுதலையை தர போதுமானவர். நான் விசுவாசிக்கிறேன், பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்வார், ஒரு விடுதலையை தருவார். நீங்க இன்றைக்கு பார்க்கிறதை காட்டிலும் 100 மடங்கு நீங்க பழுகி பெருக செய்யத்தக்கதாய் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும். 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகம் என்று சொன்னால் பேர் ஆபத்து, வெரி டேஞ்சரஸ். பெரும் பாதகம், திடீரென்று காரியங்கள் நடக்கும், திடீரென்று சம்பவிக்கிற காரியங்கள் பெரும் பாதகம். அதற்கு நான் நீங்களாக இருப்பேன் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும், நாம் பரிசுத்தப்பட வேண்டும். அநேக ஆண்டுகளாயும் ஒரே மாதிரி இருந்தால் கனி கொடுக்காத வாழ்க்கையை பார்த்து எஜமான் பிரியப்படவே மாட்டார். கனியில் ஒரு கனி பரிசுத்தம் என்கிற கனியை நாம் கொடுக்க வேண்டும்.
எத்தனையோ ஆண்டுகள் உள்ள விசுவாசிகளாக இருக்கலாம், பல ஆண்டுகள் சபைக்கு வரலாம். சபைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை மாறலைன்னா அது பிரயோஜனமே கிடையாது. சபைக்கு வருகிறோம் ஆனால் நம்ம சுபாவம் மாறலை. சபைக்கு வருகிறோம், நம்முடைய குணாதிசயம் மாறலை. சபைக்கு வருகிறோம், இன்னும் பரிசுத்தம் அடையலை, அது பிரயோஜனமே இல்லை. வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் அவன் யாருக்கு ஒப்பிடுகிறான் என்று சொன்னால், புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுகிறது வேதம். அவன் எப்படியாப்பட்ட வீடு கட்டுறானா, மணல் மேல் கட்டுகிற வீடுக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிலைச்சிருக்காது. பெரும் பாதக வரும் பொழுது அது நிலைச்சு நிற்காது. அது காற்றடிக்கும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அது சீக்கிரமாக இடிந்து விழுந்துரும், நிலைத்து நிற்க முடியாது. ஒரு மரமானது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் என்கிற அடித்தளம் வேர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்க ட்ரை பண்ணணும், பரிசுத்தமாக இருக்க முயற்சிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். ஓ மகனே மகனே பரிசுத்தப்படு, எனக்கு ஒப்புக்கொடு, வாழ்க்கையை கொடு என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு ஒரே தகுதி, அதான் எலியா சொல்றார், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன். I am the man who stand before God. தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனிதன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷி யார் என்று சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும், தேவனோடு பேச முடியும், தேவனோடு இடைப்பட முடியும். அவ்வளவு ராஜாதி ராஜா, அவர் வானங்களையும் வான பூமிகளையும் உண்டாக்கின வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டவருக்கு முன்பாக நிற்க ஒரு தகுதி என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாக்குதல். இந்த நாளில் பரிசுத்தப்படுங்க. பரிசுத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றுவார். அநேக சாபங்கள் மாறும், வியாதிகள் மாறும், அநேக சூழ்நிலைகள் மாறும். பரிசுத்தமாகுங்க. ஆண்டவர் வருகிற ஆண்டு விசேஷித்த ஆண்டாக சபை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தையும் கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார் என்று நான் மிகுந்த ஆவியினாலே உணர்ந்து உங்களிடத்திலே பேசுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பரிசுத்தமாகுதல் ஒரு கனி. அந்த கனி சபையிலே காணப்பட வேண்டும், சபையிலே காணப்பட வேண்டும். அதுக்கு நிறைய வசனம் இருக்கு, உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 65 சங்கீதம் 3 வசனத்தை வாசிங்க. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். தேவரீர் எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர். எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறார், நிவர்த்தியாக்குகிறார். 69:5, 133 இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இதெல்லாவற்றிலும் ஆண்டவர் பரிசுத்தமாக்குதலை குறித்து பேசுகிறார், பரிசுத்தமாக்குதலை விரும்புகிறார். பரிசுத்தமாகுதல் மிகுந்த அவசியம் என்று சபைக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, உங்களையே நீங்கள் சீர்தூக்கி பாருங்க, தராசில் நிறுத்துங்க, தராசில் நிறுத்தி பாருங்க. தராசு உங்களை காண்பிக்கும், எந்த இடத்துல இருக்கிற என்று சொல்லி உங்களுடைய குறையை காண்பிக்கத்தக்கதாய் தராசில் நிறுத்தி உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், பரிசுத்தப்படுங்கள். கர்த்தர் அந்த கனியை தேடுகிறார், தேடுகிறார். ஐயா இந்த வருடமாவது இருக்கட்டும், இந்த மரம் கனி தரும் என்று சொல்லி உங்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். நம்ம 3வது கனிக்கு போகலாம். எடுத்து வாசிங்க. கொலேசியர் 1:10. கொலேசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். 3வது கனி நற்கிரியைகள் என்கிற கனி. நற்கிரியைகள் என்கிற கனி. கிறிஸ்துமஸ் என்பது இயேசு பிறந்தார், இந்த பூலோகத்தில் இயேசு எதற்காக பிறந்தார் என்று சொல்லி ஒரு 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க.
ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணுங்க, நற்கிரியைகள் மூலியமாய் ஒரு கேக் கொண்டு போய் கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு இந்த உலகத்தில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், பாவங்களை போக்க பிறந்திருக்கிறார், சாபங்களை நீக்க பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் நற்கிரியைகள் மூலியமாக சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அது ஒரு கனி. உங்களுடைய மரத்தில் அந்த கனியை தேவன் தேடுகிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஒரு சீஷி ஒருத்தி இருக்கிறார், தொற்கால் என்கிற ஒரு சீஷி. அவளை பற்றி அழகாக சொல்லப்படுகிறது. அவள் நற்கிரியை செய்கிறவளா இருந்தாலும் வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும், தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அவள் திடீரென்று மரணம் அடைந்து விட்டால், மரணம் அடைந்த பிற்பாடு அங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் அழுறாங்க, வேதனைப்படுறாங்க. என்ன வேதனை? ஐயோ, இந்த தபித்தால் போய்விட்டாலே, இப்பொழுது எங்களுக்கு யார் நற்காரியங்கள் செய்வார்கள்? ஒருவேளை நாம் திடீர்னு போயிடுறோம், அப்படி யார் வந்து அழுவா? யாராவது வந்து அழுவாங்களா? சில பேர்லாம் மறிச்சாங்கன்னா ஒருத்தரும் வர்றதில்லை. ஏன்? ஏன்னா ஒரு நன்மையும் செய்யலை. ஒரு நன்மையும், பக்கத்து வீட்டில் யார் இருக்கானே தெரியாத அளவுக்கு இப்போ இருக்குது உலகம். மோசமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்ஸில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், பக்கத்து வீட்டில் யாருக்கானே தெரியல. திடீர்னு ஒரு மரணம் நடந்தால் யாரும் வர்றதில்லை, தூக்கிட்டு போக கூட ஒரு 4 பேர் இல்லாத நிலைமைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகணும், 4 பேருக்கு உதவி செய்ய நம்ம பழகணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். 39ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். அவர்கள் பேதுருவை அழைத்து வந்து அவங்க சொல்றதை பாருங்க, ரொம்ப அழகாக வேத வசனத்தில் பார்க்க முடியும். வாசிங்க 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அவர்கள் எல்லாம் காண்பிக்கிறாங்க, தொற்கால் எனக்கு இது கொடுத்தாங்க, தொற்கால் எனக்கு இதை உதவி செய்தாங்க, தொற்கால் எனக்கு இருந்தபோது இந்த மாதிரி நன்மை செய்தாங்க என்று சொல்லி எல்லாரும் அழுதார்களாம். எல்லாரும் அதை காண்பித்து சாட்சி கொடுத்தார்கள். எல்லாரும் அதை பார்த்து வேதனைப்பட்டாங்க. ஐயோ, இந்த மனுஷி போயிட்டாங்களே, இவங்க இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி எல்லாரும் கண்ணீர் வடித்தார்கள். அப்போ நாம் மரிக்கும் பொழுது இந்த மாதிரி சாட்சி சொல்லணும். ஒரு 4 பேராவது வந்து சாட்சி சொல்லணும். அப்போ நாம் 4 பேருக்கு நற்கிரியைகள் மூலியமாக சுவிசேஷத்தை சொல்லணும். நற்கிரியைகள் மூலியமாக, அதான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலக பொருட்கள் மூலியமாக ஆத்துமாக்களை சம்பாரியுங்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தினுடைய ஸ்நேகத்தின் மூலியமாக, பொருட்கள் மூலியமாக ஏதோ ஒன்று செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அப்போ நற்கிரியைகளை செய்ய நம்ம பழகணும். இந்த கிறிஸ்மஸில் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள், கேக்கு வாங்கி கொடுத்து பிரியாணி ஏதோ செய்து போட்டு சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நற்கிரியைகள் செய்கிற ஒரு மாதமாய், கனி கொடுக்கிற மாதமாய் இது மாறுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இதே ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒன்று செய்து ஆத்துமாக்களை சம்பாதிங்க. அந்த நற்கிரியைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நம்ம இடத்துல தேடுகிறார். அநேகர் பாருங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. நான் எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் குடும்பத்துக்கு, அப்படிதான் நிறைய பேர். அப்படி வாழாதீங்க, அப்படி ஒரு நாள் இருக்காதீங்க. உங்களுக்கு வருகிற வருமானத்தில் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எத்தனையோ இல்லாத ஏழை ஜனங்களுக்கும் நினைத்து பாருங்கள். அப்படி கொடுக்கும் பொழுது
மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி அதை 1000 மடங்கு கொடுப்பார். கொடுக்கறத வாங்குற ஆண்டவர் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு 100 திருப்பி கொடுக்கிற ஆண்டவர். 100 அவர் கடனாளி அல்ல, அவர் வாங்கி வைத்துக் கொள்கிற தேவன் அல்ல. நீங்க கொடுக்கும் பொழுது 100 உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் இம்மையிலையும் தருவார், மறுமையிலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்த போதுமானவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 கனிகளை பார்த்துருக்கேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. முதலாவது கனி ஆத்ம பாரம் என்கிற கனி, 2வது பரிசுத்தம் என்கிற கனி, 3வது நற்கிரியைகள் என்கிற கனி, 4வது கனி எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 4வது கனி ஸ்தோத்திர பலி என்கிற கனி. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி. பலி என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அந்த மிருகத்தை துண்டித்து பலி செலுத்த வேண்டும். அநேக பலி இருக்கிறது. தகன பலி என்று சொல்லி சுத்திகரிக்கிற நிறைய பலி லேவியர் ஆகமத்தில் இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் நமக்கெல்லாருக்கும் ஒரு பலியை வைத்துட்டு போகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியும். அப்ப ஸ்தோத்திரம் என்பது ஒரு கனி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். அதிகாலையில் எழுந்து உட்காந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 1000 ஸ்தோத்திரம் போடுங்க, ஒரு 500 ஸ்தோத்திரம் போடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுகிறீங்களோ ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகும். கிருபை பெருகும் பொழுது அற்புதங்கள் தானாய் நடைபெறும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதிகாலையில் எழும்பி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது ஒரு பலி. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். நம்ம மௌனமா இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல ஜெபத்துல பாருங்க, நம்ம பேசாம இருக்கிறோம். ஆராதனை வேலையில சும்மா இருக்கிறோம். நம்ம ஸ்தோத்திரம் பண்றதில்ல, நம்ம கை தட்டுறதில்ல, பாடுறதில்ல, பேசாம கையை கட்டிட்டு உட்காந்துக்கிறோம், அமைதலா இருக்கிறோம், ஒன்றும் செய்யறதில்ல. இப்போ இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ரொம்ப வேதனை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடையாது. கையை தட்டுல, பாட்டு பாடுறதில்ல, எதுவுமே பண்றதில்ல, பேசாம கையை கட்டிட்டு உட்காந்து. அப்படி அல்ல. சபைக்கு வந்த உடனே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் பேசும்பொழுது ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுது. ஆமேன்னு சொன்னால் அப்படியே ஆக கடவுது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பலி. அதான் சொல்றாரு பவுல் சொல்லும்போது பிலிப்பிய சபைக்கு சொல்றாரு. அப்பொழுது என்ன ஆகுமா? அடுத்த வசனத்துல சொல்றாரு, எல்லா சமாதானத்துக்கும் மேலான சமாதானம் ஒன்று உங்களுக்கு உண்டாகும். சமாதானம் உண்டாகும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண என்ன நடக்கும்? சமாதானம் உண்டாகும். ஏன் சமாதானம் இல்லை? வீடுகளில் ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? 11 மாதங்கள் திரும்பி பாருங்க. அநேக சண்டைகள், போராட்டங்கள், அநேக கண்ணீர்கள், வேதனைகள், பற்றாக்குறைகள், பொருளாதார பிரச்சனைகள், நிம்மதி இல்லை. நம்ம கிறிஸ்துவர்கள் தான், சபைக்கு வருகிறோம், ஆனாலும் பிரச்சனை தீர மாட்டேங்குது. ஆனாலும் கண்ணீர், ஆனாலும் பொருளாதார பிரச்சனை. பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேன்றான், உங்க பேச்சை கேட்க மாட்டேன்றான். உங்களுக்கு கீழ்ப்படி. ஏன்னா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண தானா எல்லாம் சரியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை தருகிற கர்த்தர், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஜனங்களை பார்க்கிறார். உங்களை பார்க்கிறார்.
நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் தானாக வந்துடும். இல்லை, ஆண்டவர் ஆசீர்வாதம் சும்மாலாம் தரமாட்டார். நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டியதை பிரயாசப்படணும். பண்ணும்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த உண்மையை பார்க்கிறார். நமக்கு வைக்கிற பரீட்சையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறார். அந்த பரீட்சையிலே ஜெயிக்கிறோமா என்று பார்க்கிறார். அதில் ஜெயிக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நேரம் குறைவாக இருந்தனால சீக்கிரமாக இன்னொரு ஒன்று மாத்திரம் பார்த்து நாம் செபிக்க இருக்கிறோம். 5வது கனி ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 5வது கனியை பார்த்து நாம் ஜெபிப்போம். 15:28. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். பவுலுடைய கடைசி காலத்திலே பவுல் தர்ம பணத்தை சேகரித்து கொடுக்கிறார். தர்ம பணத்தை சேகரித்து கொடுக்கும் பொழுது அவர் சொல்றார், அந்த பணத்தை கொடுக்கிற வேலையில் அவர் சொல்றார், இந்த கனியை இந்த பலனை உங்களிடத்திலிருந்து பெற்ற பலனை நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்ப கொடுத்தல் என்கிற ஒரு கனி. 5வது கனி என்ன கனி? கொடுத்தல். அது நிறைய வசனம் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் குறிப்பிட்ட 2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்றார், எது உபவாசம்? பசியாயவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்பதும், ஒடுக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்வதும், நொறுங்குண்டவர்களை அவர்களுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் தானே உபவாசம். நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா எல்லாம் உபவாசம் பண்ணுகிறோம். ஆனால் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம். அப்படி அல்ல. உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் நீங்கள் மற்றவர்களை பாருங்கள். ஆண்டவர் பிரதான கட்டளைகளில் 2 சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு காலையில் வாசித்தோம். பிரதான கட்டளைகள், முழு நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அந்த 2 கட்டளைகளில் அடக்கிறார் ஆண்டவர். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் சொல்லும்போது சொல்றார், 2 பிரதான கட்டளைகளை எல்லாம் அடக்கி வைத்திருக்கிறார். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, அதோட முடிந்தது. எல்லாம் அதில் அடக்கி வைத்திருக்கிறார். 2 பிரதான கட்டளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன முழு மனதோடு நேசிப்பா, அதே போல உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. அவ்வளோதான். முழு கற்பனை, தீர்க்க தரிசனங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாம் அதில் அடக்கி வைத்திருக்கிறார். இந்த நாளில் ஒரே ஒரு தீர்மானம் எடுப்பு. ஆண்டவரே, நான் என்ன நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்ன நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. அப்படி நேசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேசம் சீக்கிரமாக ரட்சிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேசம் சீக்கிரமாக ரட்சிக்கப்படும். ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஒரு இருள் நிறைந்த ஒரு ஆப்பிரிக்கா கண்டம், அந்த கண்டத்தில் இயேசுவை அறியாத ஒரு ஜனக்கூட்டம் இருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு ஒரு மிஷினரி போனாராம். மிஷினரி போய் இயேசுவை குறித்து அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார், சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்களாம், நீங்கள் சொல்கிற அந்த நபர் எங்களோடு இருந்தார், நீங்கள் சொன்ன நபர் எங்களோடு வாழ்ந்தார், நாங்கள் பார்த்துருக்குறோம், நாங்கள் கூட இருந்திருக்கிறோம். இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா, நான் தான் மிஷினரின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்து இங்கே சுவிசேஷத்தை சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டை
அப்படியே அவங்களுக்கு சொன்னா இவங்க சொல்றாங்க, இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இருந்தார், அந்த இயேசு கூட நாங்கள் வாழ்ந்தோம், அந்த இயேசு கூட நாங்கள் இருந்தோம், அந்த இயேசு கூட நாங்கள் சாப்பிட்டோம், அந்த இயேசு எங்கள் கூட தங்கியிருந்தார் என்று சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது இவருக்கு முன்பாக ஒரு மிஷினரி வந்திருக்கிறார். அந்த மிஷினரிக்கு பாஷை தெரியாது, அந்த மிஷினரிக்கு போதிய ஞானம் கிடையாது, பாஷை கிடையாது, டிரான்ஸ்லேட் பண்ண முடியல, ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த மிஷினரி அவர்களோடு கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார், ஒன்றுமே செய்யலை. அவர் போய் வாழ்ந்து அந்த ஜனங்களோடு அன்பு பாராட்டி இருக்கிறார். அந்த ஜனங்களோடு கூட இருந்து பழகி இயேசுவை போல தன்னுடைய ஜீவியத்தை வாழ்ந்து காட்டினது நிமித்தமாய் அவங்க அந்த சுவிசேஷம் போய் சென்றது மாத்திரத்தில் அவங்க எல்லாம் அந்த கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். இயேசு எங்கள் கூட இருந்தார். ஏன்னா அந்த மிஷினரி நினைச்சாராம், ஏனால தான் இந்த சுவிசேஷம் வந்தது, அப்புறம் தெரிய வந்தது இல்லை, எனக்கு முன்பாக வந்த மிஷினரி வாழ்ந்து மரித்ததுனால இந்த கிராமம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்று சொல்லி அந்த கிராமம் முழுவதும் சுவிசேஷ மயமாக்கப்பட்டது. நான் விசுவாசிக்கிறேன், இதே போல் நம்ம இந்தியா தேசத்தில் நாம் எல்லாரும் பிறனை நேசிக்கிறவர்களாக வாழுவோம் என்று சொன்னால், வாழ்ந்து காட்டுவோம் என்று சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் சீக்கிரமாக இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ளும், சீக்கிரமாக நம்முடைய தேசம் இயேசுவை காணும். இந்த 5 கனிகள் ஒரு விஷயம் கூட சொல்லி நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். முதலாவது கனி என்ன கனி ஆண்டவர் தேடுகிறார்? ஆத்தும ஆதாயம் என்கிற கனி. 2வது பரிசுத்தம் என்கிற கனி. 3வது நன்றி அறிதல். 3வது கனி சொல்லுங்க, சத்த நற்கிரியைகள் என்ற கனி. 4வது ஸ்தோத்திர பலி என்கிற கனி. 5வது கொடுத்தல் என்கிற. இந்த 5 கனிகள் நம்முடைய மரத்தின் மூலியமாய் வரட்டும். அந்த கனியை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த வேலைக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே ஐயா இனி 1 வருடம் இருக்கட்டும், இனி 1 வருடம் இருங்க ஐயா, தாமதிங்க, இந்த மரம் கனி கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா மரமும் கனி கொடுத்து வருகிற தடவை நான் வரும் பொழுது இந்த சபை டபுள் மடங்காக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அந்த கனியை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பரிந்து பேசுகிறார் நமக்காக. பிதாவின் சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவரே இன்னும் 1 வருடத்தை வைங்கப்பா ஐயா, இந்த மரம் இன்னும் இருக்கட்டும். கோடாரி மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் பரிந்து பேசுகிறார். பிதாவின் இடத்திலே அவர் பரிந்து பேசுகிறார், ஐயா இன்னும் 1 வருடம் இருக்கட்டும், இன்னும் 1 வருடம் இருக்கட்டும். பரிந்து பேசுகிறார். இந்த காலை வேளையிலே அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கை பந்திக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும். இந்த 5 கனிகளை நாம் பெற்றவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.